அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரமேஷ் பேசுகிறேன். நேற்று வீடியோ ஒன்று வெளியிட்டேன். அதில் பாலியல் தொல்லை பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களுக்கும் உண்டு. அதே மாதிரி பருமனமாக குண்டார்களுக்கு அதிக பாதிப்பு நடக்கிறது. இதை யாரும் கண்டு கொள்வதில்லை. யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பெண்கள் நடக்கும் அதே தொல்லை என்னை போன்ற பருமனான உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக டெய்லி நடக்கும். அதில் என் ஆரம்ப காலத்திலிருந்து சொல்லுகிறேன். எனக்கு வயது தெரிந்து பள்ளிக்கு செல்லும் போது முதல் அனுபவம், என்னோட ஞாபகத்தில் இருக்கிற முதல் அனுபவம், ஒரு பெண் கூப்பிட்டாங்க. என்ன ஸ்கூல் போகும்போது கூப்பிட்டு வாடா கிட்ட வாடான்னாங்க. எனக்கு தெரியாது எது கூப்பிட்றாங்க. சொக்கா வருன்னாங்க. சரி, நானும் சொக்கா அவுத்தேன். பார்த்துட்டு, என்னடா மாறுலாம் இம்மா பெருசாக இருக்குது அப்படின்னு. அப்போ எனக்கு விவரம் தெரில நான் சொன்னேன். அதுக்கு இப்படிலாம் இருக்கக்கூடாதுடா, பொம்பளையாக மாறிடுவேடா அப்படின்னாங்க. சரி, எனக்கு அப்போலாம் என்னான்னு தெரியாது. நான் இது நடந்தது மூணாவது படிக்கும்போது என்னுடைய அனுபவம். இது ஃபஸ்ட்டு அனுபவம். அப்போ அந்த இது நான் தெரியாது. அப்புறம் ரெண்டாவது அனுபவம் வாழ்க்கையில் எனக்கு ரெண்டாவது அனுபவம். நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனேன். அப்போ ஒரு பெண் கூப்பிட்டு, டேய் இவ்வளோ குண்டாகிறியே, எப்படா குழந்தை பெற்றுக்குன்னா. அப்போது எங்களுக்கு விவரம் தெரியாது. ஒரு 12-13 வயசு, விவரம் தெரியாது. இவ்வளோ குண்டாகிறியடா, எப்படா குழந்தை பெற்றுக்குவ, யாரா பொண்ணு தருவாங்க அப்படின்னாங்க. எனக்கு அது விவரம் தெரியாது. நேராக போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா இது மாதிரி சொல்கிறாங்கம்மா. எங்கள் அம்மா உடனே சொல்லிட்டு, உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாச்சு எங்கள் அம்மா சொன்னாங்க. சரி, நானும் சரி இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. வரும் சின்ன வயசுலேருந்து கேலி கிண்டல்கள் இதெல்லாம் பொறுத்து தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு குண்டாருங்களுக்கு இது மாதிரி கேலி பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் கம்முன்னு ஆகிட்டேன். போவாங்க இந்த 90s ஆளுங்கெலாம் தெரியும். டேய் நீ எந்த கல்லடா அரிசி வாங்குற, எந்த ரேஷன் கல்லடா அரிசி வாங்குறன்னு அப்படின்னு கேட்பாங்க. அப்படியா, நீ வாங்குகிற கடையில் தான் நானும் வாங்குறேன்னு பதில் சொல்லுவேன். அது மாதிரி நிறைய கேலி கிண்டல்கள் இதெல்லாம் நடந்திருக்கு சின்ன வயசில். அப்புறம் பள்ளி பருவத்தில் நிறைய பாலியல் சீண்டலுக்கு நான் ஆளாகிறேன். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா போன பின்னாடி பசங்க என் மாரப்பூச்சி அழித்துவாங்க. இதுக்கே நான் ஸ்கூல் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். வேணாம் போக மாட்டேன்னு. இதே ரொம்ப கஷ்டப்படுவேன். அது என்ன பண்ணுவானுங்க, நான் என் உடம்புல கையை வச்சு என்னுடைய மார்பை அழித்துவானுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். ஸ்கூல் டைமில் எல்லா டைம்லேயும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். அதே மாதிரி
கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்படி தான் பாலியல் சிலிண்டர்னு வந்து இது பண்ணி எங்களோட உடல் ஒரு பண்ணுன்னு நான் எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது அந்த டைமில் வந்து பின்னாடி கட்டி பூச்சின்னு முன்னாடி மார்பை அழுத்துவாங்க. அவ்வளோ வலி நான் அனுபவிச்சுக்கிறேன். சரி, அந்த இதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு பொது இடத்துல போகும்போது கிண்டல்கள், கேலி இது மாதிரி நிறைய அனுபவிச்சுக்கிறேன். எங்கேயுமே வெளியே போக முடியாது. போனால் கேலி கிண்டல் இதே தான் பண்ணுவாங்க. மேலேருந்து கீழே பார்ப்பாங்க, இது பண்ணுவாங்க. அப்படியே குழந்தைங்களாம் கிண்டல் பண்ணோம், குண்டு தெரியா அப்படின்னு. அந்த குழந்தைங்களாம் தெரியும், அவங்க அம்மா அப்பாவும் பார்த்து சிரிச்சுன்னு இருப்பாங்க, எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நானும் அமைதியாக வந்துடுவேன். சைக்கிளில் அப்படின்னு வந்துடுவேன். நான் சைக்கிளில் போகும்போது கூட எல்லாம் கேலி பண்ணுவாங்க, பார்த்து சைக்கிள் வஞ்சிட போகுது அதுன்னு. கேலி கிண்டல், வெளி உலகமே எங்கேயுமே போக முடியாது. போனால் கேலி கிண்டல், பருமனானவங்களுக்கு கேலி கிண்டல். அப்புறம் பருவம் மாற்றம் அடைந்தனால சரி வீட்டில் பெண்ணு பார்த்தாங்க. குண்டா இருக்கிறன்னு இந்த சமுதாயத்தில் எங்களை ஒதுக்கிட்டாங்க. யாரும் பெண்ணு தரல. இன்றைக்கி 50 வயசு ஆகிடுச்சு. 50 வயசு வரைக்கும் எதுவும் பெண்ணு எதுவும் கிடைக்கல. நானும் கல்யாணம் அந்த இது ஆசை விட்டு போயிடுச்சு. அந்த ஆசை விட்டு போயிடுச்சு. சரின்னு என்ன பண்ணால், நான் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தேன். ஐடிஐ முடிச்சுட்டு வேலை தேடுறேன். கடை வச்சேன். கடையில் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. அப்படியே வெளியே வந்துட்டேன். சரி, வெளியே வேலை போனான்னா எங்கள் உடம்பு அதிகமாகிறேன். ஒரு செக்யூரிட்டிக்கு போனால் கூட நீ உடம்பு குண்டாகிற, நீலாம் எதுவும் செய்ய மாட்டேன், போ. எங்கேயுமே வேலை கிடைக்காது. எங்கே போனாலும் வேலை கிடைக்காது. அப்புறம் வந்து ட்ராவலிங்னா முக்கியம். பஸ்ஸில் ஏறும்போதே என்னை பார்ப்பாங்க. பார்த்துட்டு சீட்டு இல்லைப்பான்னுடுவாங்க. அப்படியே சீட்டு இருந்தால் கூட பின்னாடி போய் உட்காந்து, பின்னாடி பண்ணால் அப்படியே ஒண்டி உட்காந்து பஸ்ஸில் போகுதுன்னா கூட ஒண்டி உட்காந்துன்னு இது பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஓரமாக உட்காந்துக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். அதுக்கோசரமே என்ன பண்ணேன், வண்டி வாங்கினேன். வண்டியிலே போகுது, வண்டியிலே வர்றது. அப்படி எங்கே போனாலும் லாங்கு, ஊட்டிக்கு போனால் கூட வண்டியில் தான் போவேன். மெட்ராஸ் போனதுக்கு எல்லாமே கேலி பண்ணுவாங்க. சினிமா பார்க்கறதுக்கு நீ மெட்ராஸ் போய் இதான் பார்ப்பியான்னு கேட்பாங்க. அவ்வளோ வசதியாக இதுன்னு. வசதியோ ஒரு இதுவும் இல்லை. இங்கே வந்து அனுபவத்தை சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு தேட்டருக்கு வந்து சீட்டு வந்து இது மரத்தால் செய்யப்பட்ட சீட்டு. அதை உட்காரவே முடியாது, ஒரு கால் வண்டி தான் போகும். சரின்னு இது பண்ணேன். அப்புறம் நாள் இம்ப்ரூவ் ஆக தேட்டரெல்லாம் கொஞ்சம் நவீனப்படுத்தினாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா புது சீட்டு, ஏசி, இந்த டிடிஎஸ் சவுண்டு அது மாதிரிலாம் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த ப்ரீடில் வந்து நான் சினிமாவுக்கு போனோன்னே எனக்கு இப்போ அந்த சீட்டு உனக்கு தாங்காது கிடையாதுன்னு தேட்டரை சரின்னு ஒரு 4-5 தேட்டரு நானும் போய் பார்த்தேன். போய் பார்த்தேன் 4-5 தேட்டருக்கு போய் பார்த்தேன். எதுவுமே செட் ஆகல. சரி, ஒரு தேட்டருக்கு போனேன். உட்கார வச்சாங்க, புது சீட்டு. ஏன்பா இல்லை உட்காராதப்பான்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளாஸ்டிக் சேரு உட்கார வச்சாங்க. எனக்கு எல்லாமே திரும்பி பார்த்தாங்க. ரொம்ப அப்படியே மனவேதனை ஆகிடுச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். அது அப்புறம் வந்து மெட்ராஸில் சத்யம் தேட்டரில் படம் பார்ப்பேன், தேவி தேட்டரில் படம் பார்ப்பேன். மெட்ராஸ்க்கு வந்தேன்னா ஒரு 4 படம் பார்த்துட்டு தான் நான் வண்டியிலே தான் வருவேன். இங்கேருந்து வண்டியிலே தான் போவேன். நைட்டாலும் பகலாலும் சரி வண்டியில் தான் போவேன். அதாவது ட்ரெயினில் போனாலும் கேலி பண்ணுவாங்க. ஏன்பா உட்காந்துங்கிறிய, தள்ளி உட்காருப்பேன். நான் எவ்வளோங்க தள்ளி உட்கார முடியும்? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான் தள்ளி உட்கார முடியும். 5 பேர் 6 பேர் உட்கார இடத்துல நீ உட்காந்துட்டா 4 பேர் தான் உட்கார முடியுதுன்னு அப்படி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹோட்டலில் சாப்பிட போகும்போது
மேலே கீழும் பார்ப்பாங்க. அப்படியே நான் ஒரு 50 இட்லி 30 இட்லி அப்படியே சாப்பிட்ற மாதிரி. நான் சாப்பிட்றது 3 இட்லி, ஒரு தோசை, அவ்வளோதான். அதுக்கு மேலே கீழே பார்ப்பாங்க. அதே மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நடந்த அனுபவம். ட்ரெயினில் வந்து கொஞ்சம் லாங்லாம் போகும்போது என்ன பண்ணுவேன், காத்தால சாப்பிட மாட்டேன் நான் எப்பவுமே. சரின்னு மத்தியானம் சாப்பிட்லான்னு எடுத்து ஏன்பா நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா, நான் 2 நாளாக பட்னியாக்குறாங்க இப்போ தாங்க. இல்லைப்பா இதெல்லாம் வந்து சாப்பிட்டா அதிகமாக இன்னும் குண்டாயிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் கேலி பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டேன் நான். அப்புறம் உடம்பு குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கங்கே கொடை போட்டு நம்மளை இது பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க, உடம்பு குறைக்கிறேன்னு சொல்லிட்டு. அதில் நீங்களே பார்த்துருப்பீங்க, அதிலே நிறைய ரூபாவும் இழந்தேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டல் போய் உடம்பு குறைக்கணும், இது பண்ணணும், எக்ஸசைஸு அதெல்லாம் இது பண்ணால் அதுவும் மருந்துலாம் கொடுத்தாங்க. கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக செக் பண்ணிட்டு உங்கள் அம்மா அப்பா பரம்பரை டிஎன், அதனால் வந்து நீங்கள் இந்த வாக்கிங் இது போங்க, அப்படி எக்ஸசைஸ். வாக்கிங் போனாலும் கேலி பண்ணுவாங்க. வீட்டில் தான் கொஞ்சம் வாக்கிங் போவேன், அது எக்ஸசைஸ் செய்வேன், எல்லாமே செய்வேன். எக்ஸசைஸ் வாக்கிங் எல்லாம் போவேன். முன்ன பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக குண்டாக இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு இது பண்ணி அப்பா அம்மா ஒரு 10 வருஷம் என் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு 10 வருஷம் அவங்களே பார்த்து கவனிச்சு அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. எனக்கு யாரும் கிடையாது, நான் தனியாக தான் அனாதை. ஒரு இடத்துலையும் நான் படுற பாலியல் இது சீண்டல் இன்றைக்கும் இருக்குது. என்னுடைய மார்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காயம் அதிகமாக இருக்கும். இன்று வரைக்கும் இந்த அனுபவிக்கிறேன் நான். வருவானுங்க நேராக வந்து அப்படியே அழுத்திட்டு போடுவானுங்க. ஃப்ரெண்டுங்க வந்து ஆமான்னு சொல்லிட்டு வந்து அழுத்திட்டு போடுவானுங்க. அப்படியே நோவும், 2 நாள் 3 நாள் நோவும். அப்படியே கையை பிடிச்சி அமுக்கிடுவானுங்க. நம்ம சதை உடம்பு நல்ல சதை, அதனால் வந்து அமுக்கிட்டு போயிடுவானுங்க. பாலியல் சீண்டல் வந்து பெண்கள் என்ன மாதிரி ஆண்களுக்கும் நிறைய உள்ளது. இதை வந்து தவிர்க்கனா எப்படி தவிர்க்க, அவங்களே வந்து திருந்தினா தான் உண்டு. ஒரே கேள்வி கேட்குறேன், இப்படி ஆம்பளையே இது மாதிரி பண்ணுறாங்கன்னா பெண்கள் எவ்வளோ பண்ணுவாங்க? அதெல்லாம் நினச்சி பார்க்கவே ரொம்ப அச்சமாக இருக்குது. இன்றைக்கும் மார்பை ஃபுல்லாக காயம், மார்பு கை, நீ ஃபுல்லாக மார்பு கை எல்லாமே காயம் இருக்குது. தழும்புகள், நிறைய தழும்புகள். வருவாங்க, பேசினே இருக்கும்போது அமுக்கிட்டு போயிடுவானுங்க, மார்பகத்தை அமுக்கிட்டு போயிடுவாங்க. வலி 2 நாள் வலி இருக்கும். அந்த இடத்துல அப்படியே கண்ணி போயிட்டு இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திட்டுவேன். ஜாலின்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிடுவானுங்க. இன்றைக்கும் வந்து என்ன மாதிரி பருமனான உள்ளவர்களுக்கு வந்து பாலியல் சீண்டல் கண்டிப்பாக நடந்து இருக்குது. இது நிறைய பேர் வெளியே சொல்கிறது கிடையாது. நான் தைரியமாக சொல்கிறேன். நான் இன்றைக்கும் எனக்கு 50 வயசு ஆகுது. இன்றைக்கும் நான் பாலியல் சீண்டல் ஆளாகிறேன். அது டெய்லி யாருன்னா ஃப்ரெண்டுங்க வந்தால் பிடிச்சி மார்பை அழுத்தி போடுறானுங்க. மார்பை அழுத்தி விட்டு இது பண்ணுறானுங்க. ஒரு அந்த சதன்னு நினைக்கிறது கிடையாது. பெண்கள் இருக்கிற மார்பு நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி அமுக்கிடுவாங்க. இதெல்லாம் வந்து என்னால் திருத்த முடியாது. அவங்களே உணர்ந்து திருந்தாதான் உண்டு. இது நான் தைரியமாக சொல்கிறதுக்கு காரணம் வந்து என்ன போல் உள்ள பருமனமான உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் அனுபவிச்சிருப்பாங்க, ஆனால் வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க. சொன்னால் கொஞ்சம் அசிங்கம்தான், அதனால் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. இது வந்து பாலியல் சீண்டல் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. வெளியே போனாலும்
பசங்க பாருங்க அப்படி பாரு எப்படிக்கிறான் பாரு. நம்ம அப்படியே நிறைய சாப்பிட்டு இது பண்ணுற மாதிரி அது குண்டாகுது. அதுவும் தனி கேலி பண்ணுவானுங்க. அதெல்லாம் மனசு உடஞ்சி எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன் நான். நிறைய பேர் கடக்க முடியாமல் தர்ம சங்கடமான நிலைமையில இருக்கிறாங்க. நிறைய தர்ம சங்கடமான நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் தான் சொல்கிறேன், அவங்கள பற்றி கவலைப்படாதுங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அது செய்யுங்க. அதே மாதிரி பாலியல் சீண்டல் எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு நிறைய நடக்கிறது. அது வெளியே யாரும் சொல்கிறது கிடையாது. அவங்களா பார்த்து திருந்தினா தான் உண்டு. உண்மையாக சொல்கிறேன், உடம்பெல்லாம் காயம். பூச்சி முதுவாண்டை அழிச்சிடுவாங்க. சதை எங்கே இருக்குதோ அங்கே பூச்சி அழிச்சிடுவானுங்க. அதிகமாக மாறாண்டை தான். எங்கள் உடம்பு கழிட்டு மாறாண்டை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கண்ணி போயிட்டுருக்கோம். அங்கங்கே எல்லாம் அந்த காயங்கள் அப்படியே. அந்த காயங்கள் உடம்புல மட்டும் இல்லை, என் மனசுலேயும் அந்த காயம் வடிவமும் இன்னும் ஆறலை. பாலியல் சீண்டல் பெண்கள் மட்டும் இல்லை, என்னை போல பருமனான ஆண்களுக்கு எல்லாமே நடக்கிறது. மீண்டும் சந்திப்போம். பல விஷயங்கள் இன்னும் பேசுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.